ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித் தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஓட ஃபைனல் வால்யூம் வந்து ஃபைனலா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஓட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன் இது இவ்வளவு பெரிய பாப்புலரான ஒரு சீரிஸா வந்து இருக்கு மக்கள் மத்தியில்ன்ற ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து 2016ல ஜூலைல வந்து ரிலீஸ் ஆகுது. இதோட ஃபைனல் எபிசோட் நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்ட 10 வருஷம், ஒரு டெக்கேட் ஃபுல்லாவே இந்த ஷோ வந்து ஃபேன்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணிருக்கு. இதுக்கு நான் பார்க்குற ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க சீசன் 1ல அந்த சின்ன பசங்களோட நல்லாவே கனெக்ட் ஆயிருப்பீங்க. இப்போ சீசன் ஃபைனல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல இருக்கிற கிட்ஸ் எல்லாருமே இப்போ வளர்ந்துட்டாங்க. அவங்களுடைய கம்ப்ளீட் ஜேர்னியை வந்து நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சீரிஸ்லயும் சரி, ரியல் லைஃப்லயும் சரி. இந்த மாதிரி கமிங் ஆஃப் ஏஜ் கேரக்டர் கொண்ட சீரிஸோ மூவிஸோ நீங்க பார்த்திருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா பார்த்திருக்கீங்க. ஆனா அதுவும் 2 டெக்கேடுக்கு முன்னாடி. அது என்ன மூவின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹாரி பாட்டர். 90s கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவி சீரிஸா வந்து இது இருந்திருக்கும். இதுல இருக்க கேரக்டர் ரிலேட் பண்ணி தான் 90s கிட்ஸோட அவங்க சைல்ட்ஹுட்டே வந்து வளர்ந்துருக்கும். 90s கிட்ஸுக்கு எப்படி ஒரு ஹாரி பாட்டரோ, இப்போ இருக்கிற 2K ஜென்சிக்கு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து நான் சொல்லுவேன். ஹாலிவுட் வந்து முன்ன மாதிரி கிட்ஸை வச்சு மூவிஸோ டிவி சீரிஸோ வந்து எடுக்கிறது இல்ல. இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான் இந்த ஷோ வந்து இவ்வளவு பெரிய பாப்புலரா வந்து இருக்கிறது. இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி ஷோ நிறைய வரும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சீசன் 4 எங்க இருந்து முடிஞ்சதோ அங்க இருந்தே ஆரம்பிக்குது. ஹாப்கின்ஸ் டவுன் வந்து இப்ப சேஃபாவே வந்து இல்ல. அப்சைட் டவுனுக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் நடுவுல இருக்கிற பவுண்டரிஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இந்த சீசன் 5 ஓட மெயின் ஸ்டோரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெட்னா ஒரு மிகப்பெரிய பிளான் ஒன்னு போடுறான். அது என்னன்னா, 12 குழந்தைகளை கடத்தி அவங்க மூலமா இந்த அப்சைட் டவுனையும் ரியல் வேர்ல்டையும் வந்து ஒன்னா இணைச்சு ஒரு புது உலகத்தை உருவாக்குறது தான் அவனோட பிளானா வந்து இருக்கும். இதை எப்படி லவனும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் எப்படி சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க தான் இந்த சீரிஸோட கதையாவே வந்து இருக்கும். என்னதான் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சாலும் செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனல் ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் வந்து இருக்கும் உங்களுக்கு. இந்த சீரிஸோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் நான் பாக்குறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சீரிஸ்ல இருக்கிற கேரக்டர்ஸ், குறிப்பா லவன் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியா வந்து இந்த சீரிஸ்ல காட்டியிருப்பாங்க. சீசன் 1ல இருந்து சீசன் 5 வரைக்கும் அவங்களோட கம்ப்ளீட் ஆர்க்குமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதை தவிர்த்து மைக், டஸ்டின், லூக்கஸ், வில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சீரிஸ் ஃபுல்லாவே ரொம்ப ஷைன் ஆகுது. எஸ்பெஷலி வில்ல பத்தி நான் சொல்லணும். இந்த சீரிஸ்ல லீஸ்ட் ஃபேவரட் கேரக்டரா எனக்கு இந்த கேரக்டரா தான் வந்து இருந்தது சீசன் 4க்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா இந்த கேரக்டரால தான் ஏகப்பட்ட பிரச்சனையே வந்து வரும். வில்லுக்கு இந்த சீரிஸ்ல ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அவரோட கேரக்டர் ரைட்டிங்ல. அது பாக்குறதுக்கு உண்மையில ரொம்பவே நல்லா இருந்தது. மேக்ஸோட ரோல் இந்த சீசன் 5ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலா தான் வந்து இருக்கும். இந்த சீரிஸோட மியூசிக்கும் சரி, விஷுவலும் சரி உண்மையில ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பா ஃபைனல் எபிசோடோட விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னா மூவி லெவலுக்கு வந்து இருந்தது. இதோட மியூசிக் பத்தி நான் சொல்லணும்னா, நாஸ்டால்ஜிக்காவும் எமோஷனலாவும் இதோட பிஜிஎம் வந்து இருந்தது. சீசன் 1ஓட வைப் வந்து அப்படியே திருப்பி ரீக்ரியேட் பண்ணி இருந்தாங்க இந்த சீசன்ல. நீங்க யாரும் இந்த சீசன் 5 இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து இதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்பாயிலரோட தான் நான் கண்டினியூ பண்ண போறேன். எனக்கு இந்த சீரிஸ்ல உறுத்துற விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, வெக்னாவோட எண்டிங் வந்து ரொம்ப ரஷ் பண்ணிட்டாங்க. இவ்வளவு பெரிய வில்லனை வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஷாக்காவே வந்து இருக்கு. வெக்னா மட்டும் இல்ல, வெக்னாக்கு மேல வந்து த மைண்ட் ஃபிளேயர்னு ஒரு மெயின் வில்லன் வந்து இருப்பான். அவனையும் ரொம்ப ஈஸியா வந்து போட்டு தள்ளி இருப்பாங்க. அதுக்கான எந்த ஒரு ப்ராப்பரான ரேட்டிங்குமே வந்து இருக்காது. கொஞ்சம் ரஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தோணுது. இன்னும் ஒரு எபிசோட் டைம் எடுத்து வில்லனுக்கான ப்ராப்பரா ஒரு எண்டிங் கொடுத்திருக்கலாம். நிறைய ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸுக்கு இந்த எண்டிங் வந்து பிடிக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எனக்கு இந்த எண்டிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. 10 வருஷமா ஒரு சீரிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம், ஹாப்பி எண்டிங்கா தான் வந்து இருக்கும்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த ஷோவோட ரைட்டர்ஸுமே இந்த ஷோல இருக்கிற எந்த மெயின் கேரக்டருமே வந்து அவங்க சாவடிக்கல அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எண்டிங்கா தான் வந்து இதை செட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா 11 கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் சாகடிச்ச மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் எண்டில் மைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த மாதிரி 11 அவங்க சிஸ்டரோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சிருக்கலாம் சொல்லி ஒரு தியரியா சொல்லுவாரு. அந்த தியரியை நான் பிலீவ் பண்றேன். ரைட்டர்ஸ் வந்து ஃபேன்ஸுக்கு ஏத்த மாதிரி 2 எண்டிங்குமே வந்து செட் பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, எமோஷனல் எண்டிங் வேணும்னு கேட்கறவங்களுக்கு 11 அந்த இடத்துல சாகர மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஹாப்பி எண்டிங் கேட்டீங்கன்னா 11 அங்க இருந்து தப்பிச்சு போய் அவங்க நினைச்ச மாதிரி அந்த 3 அருவி கொட்டுற இடத்துல போய் வாழ்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. நிறைய ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் அவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இல்ல. இன்னும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து விட்டுட்டு தான் போயிருக்காங்க. கண்டிப்பா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு இது எண்டு கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா இதோட ஸ்பின் ஆஃப் சீரிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த சீரிஸ்லயே முக்கியமான ஒரு இடத்துல ரெட் ஸ்டோனை வந்து காட்டியிருப்பாங்க. அங்கதான் என்ட்ரிக்கு வெக்னாவா மாறுற பவர் வந்து கிடைக்கும். அந்த ரெட் ஸ்டோன் அந்த இடத்துக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்பின் ஆஃப் சீரிஸ்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சீரிஸோட ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வந்து ஃபேன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான எண்டிங், எமோஷனல் பே ஆஃப், ஃப்ரெண்ட்ஷிப்போட ட்ரூ மீனிங் என்ன, ஹாக்கின்ஸுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் குட் பை, இது எல்லா பேஸையும் வந்து கவர் பண்ணிருக்காங்க. இது ஒரு சீரிஸோட எண்டு இல்ல, ஒரு ஜெனரேஷனோட மெமரி எண்டு. இந்த சீரிஸ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5க்கு 4.5 வந்து கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வந்து உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா, இதோட எண்டிங் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த சூப்பரான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.